என்ன உன் பொண்ணுக்கு தானே? நீங்கள் சுகமாக ஊர் போய் சேர்ந்தீர்களா? அங்கே எல்லோரும் நலந்தானே? நீ ஒழுங்கா வேளா வேலைக்கு சாப்பிடணும். இப்ப நீ ஒருத்தி இல்ல, என் பேரனும் இருக்கா. தீபாவளிக்கு வரும்போது ஆனந்தனையும் அழைச்சிட்டு வா. வர்றதுக்கு முன்ன கடுதாசி போடு. இப்படி கொங்கம்மா ரக்கம்மா. என்ன சரிதானே? சரிதாம்மா. மகராசியா இருக்கணும்மா. நான் நினைச்ச வந்தபடியே நீ எழுதிட்டியே. உனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும் தாயி. ஐயோ, நான் நல்லா படிச்சு இந்த கிராமத்துக்கு டீச்சரா வந்து உங்க எல்லாருக்கும் எழுத படிக்க கத்து கொடுக்க போறேன். அப்புறம் தான் என் மேரேஜ். நான் வரேன் தாயி. உட்கார். கங்கா, காலேஜுக்கு புறப்படலையா? நேரமாவது. ஆச்சுப்பா, இன்னும் ஒரே ஒரு லெட்டர் தான், வந்துடுறேன். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. சரி. காலையில இருந்து உங்களுக்கு லெட்டர் எழுதவே நேரம் சரியா போச்சு. நான் எப்ப காலேஜுக்கு போறது, எப்ப படிக்கிறது? ஏன் போய் சொல்ற கங்கா? நீதான் தினம் லெட்டர் எழுதுற படிக்கிற. அப்புறம் என்ன? சார்தா, எனக்கு பரீட்சையில இதைத்தானே கேட்பாங்க. அப்படியா? எங்க போற? இனிமே வர்றவங்களுக்கு எல்லாம் நீயே லெட்டர் எழுது. நான் பள்ளிக்கூடத்து போய் படிச்சிருந்தா இந்த லெட்டர் நான் ஏன் உங்ககிட்ட படிக்க கொண்டு வரேன்? அது யாருப்பா உனக்கு லெட்டர் எழுதுன பாக்கியசாலி? என் டெல்லி தோஸ்த் ஒருத்தன் லெட்டர் போட்டிருக்கான். சரி, இத நீ பத்திரமா வச்சுக்க. நான் காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் படிச்சு காமிக்கிறேன். உட்காரு. நீ இன்னைக்கு காலேஜுக்கு போகலாலும் பரவாயில்ல, இந்த லெட்டர் தான் உனக்கு வாழ்க்கை படகு. என்னதா? எனக்கு எனக்கு படிச்சதெல்லாம் தெரியும். நீ இன்னைக்கு என்ன விட மாட்ட. ஆத்ம நண்பனே. நான் தான். என்னதான்? நீ காமிச்ச பொண்ணு மூக்கு மூலியமா ரொம்ப அழகா இருக்கா. எனக்கு அவளை பார்த்தோன்னு புடிச்சு போச்சு. 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்து சேர்ந்துடுறேன். பொண்ணு வீட்டுக்கு தெரியப்படுத்தவும். அப்படியே பொண்ணு கிட்ட சொல்லி வை, கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜுக்கு போறது சரியில்லை. மேலபடி. முக்கியமா மொரட்டுத்தனம், அடங்காப்பிடாரித்தனம் இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உடம்ப மறைச்சு சேலை கட்டி கௌரவமா இருக்கணும். கிருஷ்ணா, இது எனக்கே எழுதுன மாதிரி. மேலபடி. இதோட என் போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன். பொண்ணு கிட்ட காமி. அது சரி, யாருப்பா உன்னோட டெல்லி தோஸ்து? இரு இரு காமிக்கிறேன். நல்லா இருக்கானா? கிருஷ்ணா, போயிட்டு வந்தாடி. என்ன தர்ற? இருக்கு. என்னம்மா உங்க கலாட்ட ஆரம்பம் ஆயிடுச்சா? நேரமாச்சா காலேஜுக்கு புறப்படலையா? கிருஷ்ணா என்கிட்ட அடி வாங்காம நான் காலேஜுக்கு போக மாட்டேன். அடே சீக்கிரம். எல்லாம் எனக்கு தெரியும். நீ திரும்ப கணமுடு. யாருப்பா வந்துட்டு போறது? கையில கல்யாண பத்திரிக்கை வேற இருக்கு. காஞ்சிபுரம் முத்தையம்மா அவன் மக கிரிஜாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரா. அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போறாரு. கிருஷ்ணனுக்கும் உன் மகளுக்கு எப்ப கல்யாணம்னு என்ன கேட்டு போறாரு. நான் படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என் கல்யாணத்தை பத்தி நீங்களே உங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிடுறதா? என்கிட்ட எதுவும் கேட்க வேணாமா? உன்னை கேட்காம இந்த கல்யாணம் நடக்குமா? கிருஷ்ணன் அத்தை மகன் தானம்மா, அவனுக்கே கொடுக்கறேன்னு நானும் தங்கச்சியும் பேசி முடிவு பண்ணிட்டோமே. அப்பா, கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்துட்டு வரோம். இது வரைக்கும் எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்போ வந்ததில்ல. கிருஷ்ணனும் என்கிட்ட ஒரு நாள் கூட கல்யாண பேச்சை எடுத்ததில்ல. தயவு செஞ்சு நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, போயிட்டு வரேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை டீ கேட்டுட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னு ஒரு நாளைக்கு நினைச்சு பாக்கலையா? கொஞ்சம் பொறுத்துக்கமா, பொருத்தமான ஒரு பொண்ணுக்கு வலை வீசிட்டு இருக்கேன். இன்னும் என்னடா புதுசா வலை வீசுறது? என் அண்ணன் மக கங்கா இல்ல, அவளுக்கு என்னடா குறைச்ச? அவளுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல, எனக்கு தான் குறைச்சல். என்னடா உணர்ற? நீ கை நொண்டியா கால் நொண்டியா? எல்லாம் நல்லா இருக்குமா, ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற யோகிதை மட்டும் எனக்கு இல்ல. என்னடா சொல்ற? அம்மா, அவ காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, நான் கடல் இறங்கி மீன் பிடிக்கிற மீனவன், சொந்தமா தோணியோ வலையோ இல்லாதவன், காலம்புற அடுத்தவங்கிட்ட கையேந்தி கூலி வாங்குறவன். கிருஷ்ணா, கங்கா மேல ஆசை இல்லையாடா உனக்கு? ஆசையா? அவ மேல உயிரையே வச்சிருக்கமா. அப்புறம் ஏன் தயங்குற? அம்மா, நான் சொந்த கால நிக்கிற வரைக்கும் என் கல்யாண பேச்சையே அவகிட்ட பேச போறதில்ல. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா அவ இன்னொருத்தங்க சொந்தமாயிடுவா, தெரிஞ்சுக்கோ. போ, நீயும் பிடிவாத குணமும். மருமகளை கூட்டிட்டு வர்றது என் வேலை. நான் இன்னைக்கு அண்ணன் விட்டு போய் கல்யாணத்தை பேசி உடனே நிச்சயத்தை முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்க போறேன். ஆமா கொஞ்சம் உட்கார். அம்மா, நீ எவ்வளவு தன்மானம் உள்ள மனுஷன். நீ யாரு? மாப்பிள்ளையோட அம்மா. உனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அந்தஸ்து இருக்கு.
சம்பந்திக்கிற ஜபர்தஸ்த நீ காட்ட வேண்டாமா? என்ன சொல்ற? அதனால இன்னும் கொஞ்ச நாள் கூட நீ காத்திருக்கணும். எது வரைக்கும்டா? அது உனக்கு ஜபர்தஸ்த் வர வரைக்கும். எஸ். ஆஹா சார் அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஏதோ அர்ஜென்ட்டா வர சொன்னீங்களா சார்? மோகன்தாஸ், சொல்ல மறந்துட்டேன். என் மகன் ராஜா பாம்பே பிளைட்ல வந்துகிட்டு இருக்கான். ஏர்போர்ட் கார் அனுப்புங்க. என்ன யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்ல, நம்ம ராஜா ஃபாரின்லயே செட்டில் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா சார்? ஆமா சொன்னேன். இப்ப அவனை இங்க வரவழைச்சிட்டேன். சரி சரி, சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். ஐ எம் வெரி சாரி. ஏய், யாரை நினைச்சவர? ஏய் சுதாகர், நீ போ. இல்ல சார், இவ்வளவு சும்மா விடக்கூடாது. சொந்தத கேளு, நீ போ. சாரி, தெரியாம நடந்து போச்சு, என்ன மன்னிச்சுங்க. மேடம், உங்க சைக்கிளுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிருந்தா என் ஆபீஸ் காலனுக்கு பணம் கலெக்ட் பண்ணிக்கங்க. பை த பை, என் பேர் ராஜா, ஷிப்பிங் கார்பரேஷன் ஓனர் டிசோஸோட மகன். ராஜா, இந்த சேரி ஜனங்களோட அளவுக்கு மீறி நீ பேசாதே. என் கௌரவம் அந்தஸ்து எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு அளவே கிடையாது. ஒரு விதத்துல இந்த கிராமத்து தலைவரி என் கையில தான் இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நாளைக்கு என் சீட்ல உட்கார்ந்து இந்த வியாபாரத்தை கவனிக்க வேண்டியவன் நீ. யார் யார் எங்க வைக்கணுங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்க தினக்கூலிக்காரங்க தான், ஆனா திமிருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐ ஹேட் திஸ் புவர் கிளாஸ். டேட், நீங்க மனுஷத்தன்மையோடு பேசல, யாரையோ பழி வாங்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பாவப்பட்ட ஏழைங்கன்னா யாருக்குமே இறக்கம் வரும், ஆனா உங்களுக்கே டேடி கோவம் வருது. எஸ், இறக்கம் என்கிட்ட செத்து போச்சு. இந்த ஜனங்களாலே எனக்கு நிம்மதி அழிஞ்சு போச்சு. டேட், இந்த ஜனங்க உங்க நிம்மதி அழிக்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க? ராஜா, அந்த பழைய கதையெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. இந்த பாரு, அந்த துன்பம் தொல்லை எல்லாம் என்னோடவே அழிஞ்சு போகட்டும். நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருக்கணுங்கிறது ஒண்ணுதான் என் ஆசை. பை த வே ராஜா, நம்ம மேனேஜர் மோகன்தாஸ் கூட ஒரு மாசம் இருந்து இந்த சமுத்திரம், படகு, தோணி, எக்ஸ்போர்ட் விவகாரம் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முழுசா இந்த பொறுப்பெல்லாம் நீயே ஏத்துக்கிட்டு எனக்கு ரெஸ்ட் கொடு. ஓகே டேட். குரு, என்ன தென்னை மரத்துல சாஞ்சிக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ராஜினாமா கொடுத்துட்டு ஊர் பக்கம் போயிடலான்னு பாக்க. ஏன் குரு? அந்த டிசோஸ் ஆஸ்திக்கு யாரும் ஆள் இல்ல, நானே வாரிசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வந்துட்டானுக்கு சொந்தக்காரன். இனிமே நம்ம பிளாக் மார்க்கெட், ஒயிட் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் மன்னாரு, நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ராஜா வர்றதா இருக்கான். நம்ம பிளாக் மார்க்கெட் விவகாரம் எல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இயங்காதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லிடு. அதோட அந்த ராஜா பயலுக்கு இன்னும் ஒரு வாரத்துல ஏதாவது வழி கண்டுபிடிக்கணும். குரு, மூளைனா உங்களுக்கு தான் மூளை. அந்த மூளை கரையறதுக்குள்ள குடிச்சிருங்க. நமஸ்காரம் முதலாளி. நமஸ்காரம் முதலாளி. வணக்கங்க. வணக்கம் முதலாளி. வாங்க சார், நம்ம கிட்ட எவ்வளவு கப்பல், தோணி எல்லாம் இருக்குங்கிறத பாக்கலாம் சார். மிஸ்டர் மோகன்தாஸ் சார், இந்த படகு, தோணி, இந்த சமாச்சாரத்தை எல்லாம் நீங்களே பாத்துங்க. எனக்கு சிம்பிள் லைஃப்னா தான் ரொம்ப இஷ்டம். இந்த ஆடம்பரம் அந்தஸ்துல மாட்டிக்கிட்டு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. மோகன்தாஸ் சார், நான் இப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே சார். ஆஹா, நல்லா சுத்தி பாரு தம்பி. குரு, நீங்க நினைச்சதே வேற, இங்க நடக்கிறதே வேற. மன்னாரே டே, நம்ம சின்ன எஜமா ரூட்டே வேற, நம்ம ரூட்டு கிளியர். எந்த தொந்தரவு